கிருதயுக காலத்தில் பக்த பிரகலாதன் தனது தாயார் கயாதுவின் கர்ப்ப அறையில் இருந்தபோது நாரதரின் நாராயணன் மீதான பக்தி பாடல்களை கேட்டு பின்னர் விஷ்ணுவின் தீவிர பக்தனானான். அதுபோல கலைமகளின் ஆசியுடன் திருமதி சீதாலட்சுமியின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தைக்கு திரு சுப்பிரமணியன் அவர்களும் சீதாலட்சுமி அவர்களும் இசை என்னும் அறிவினை கொடுத்து வந்தனர். அக்குழந்தை 1964 ஆண்டு பிப்ரவரி 12 அன்று கல்கத்தாவில் பிறந்து ஜெயஸ்ரீ என்ற நாமத்துடன் குடும்ப பாரம்பரியத்துக்கு ஏற்ப இசையினை நாடத் துவங்கியது. இசை ஆசிரியர்களான பெற்றோரே முதல் குருவானார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. மும்பையில் எண்ணற்ற சங்கீத கலைஞர்களை உருவாக்கிய கர்நாடிக் துரோணாச்சாரியா என்று அழைக்கப்படும் டி.ஆர். பாலாமணி அம்மாளிடம் 10 ஆண்டுகள் கர்நாடக சங்கீதம் பயின்றார். சென்னையில் வயலின் மேதை லால்குடி ஜெயராமன் அவர்களிடம் இசைக்கல்வி. லால்குடி ஜெயராமன் அவர்களது வயலின் பாடும். அதுபோலவே ஜெயஸ்ரீ அவர்களின் குரலிலும் அவரது வயலின் இசையை உணரலாம். குருவின் ஆசிகள் அப்படி. வேடுவர் குலமங்கை ஆலோன் மருகன் முருகன் செங்கை வேலோன். வேடுவர் குலமங்கை ஆலோலம் 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 கோவி மகிழ்தருள் மேலான் சேவடி மேவி பணிவோ. ஆலோலம் கோவி மகிழ்தருள் மேலான் சேவடி மேவி பணிவோ. மகாவீர் ஜெய்ப்பூர்வாலே மற்றும் அஜய் போகன்கர் ஆகியோரிடம் ஹிந்துஸ்தானி இசை பயின்று அதிலும் தனது குரலால் வசீகரித்தார். வைஷ்ணவ ஜன தோ தேனே கஹியே जे पीढ़ पर आए जाने रे. वैष्णव जन तो तेने कहिए जे पीढ़ पर आए जाने रे. पर दुखे उपकार करे तोय पर दुखे उपकार करे तोय मन अभिमान नाने रे. वैष्णव கலைமகளின் விபஞ்சியும் இவரை விடவில்லை. ஜி.என். தண்டபாணி ஐயரிடம் வீணையும், ஆடல் வல்லானின் அனுக்கிரகத்தால் குரு கல்யாண சுந்தரம்பிள்ளை அவர்களிடம் பரதநாட்டியமும் பயின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. வில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கன் மீதான தீரா காதலால் பாசுரங்கள் இசைத்து ரங்கனோடு ஐக்கியமானாள். அதுபோலவே ஜெயஸ்ரீ அவர்களும் இசையை ரங்கனாக்கி இசையனும் ரங்கனோடு ஐக்கியமானவர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். 1982 முதலில் மேடையேறிய இவரது கர்நாடக இசை பிரவாகம் நீண்ட நெடிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவதேவ
जगदीश्वर जय भुजगासना டெல்லி ராஷ்டிரபதி பவன், மும்பை சண்முகானந்தா சபா, சௌடையா மெமோரியல் ஹால், மைசூர் அரண்மனை மற்றும் சென்னையின் முதன்மையான அரங்கங்கள் என தேசம் முழுவதும் எண்ணற்ற இடங்களில் இவரது இசை பிரவாகம். கண்டம் தாண்டும் பறவை போல பூமி தாயை சுற்றி வந்து ஏறத்தாழ 40 நாடுகளில் இந்த இசை பறவையின் கான வசீகரம். சிட்னி ஓபரா ஹவுஸில் முதலில் பாடிய கர்நாடக இசை கலைஞர் இவரே. பிரபல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இவரது கானம். டர்பனில் உள்ள ராயல் ஓபரா ஹவுஸ் மற்றும் பின்லாந்தில் உள்ள ரஷ்யன் ஓபரா ஹவுஸில் பாடிய முதல் இந்திய இசை கலைஞர் இவரே. பாரதத்தின் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சுயசரிதையான விங்ஸ் ஆஃப் ஃபயரின் ஒளித்தொகுப்பில் இவரது குரல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அபயத்து முந்தி திருப்பச்செயல். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அபயத்து முந்தி திருப்பச்செயல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் இவர் பாரம்பரிய எல்லைகளை கடந்து வேறு பாணியில் உள்ள இசை கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். சுபா முட்கள், ஜெயதீர்த் மேவுண்டி, சுதா ரகுநாதன் போன்ற பாடகர்களோடும், ரோனு மஜும்தார், விஸ்வமோகன் பட், ஜெயந்தி குமரேஷ், கணேஷ் குமரேஷ் போன்ற வாத்திய வித்வான்களுடனும், லீலா சாம்சன், சித்ரா விஸ்வேஸ்வரன், அலர்மேல் வள்ளி, ஷோபனா போன்ற நடன கலைஞர்களுடனும் இணைந்து பணியாற்றியுள்ளார். சங்கீதம், நடனம் மட்டுமில்லாமல் நாடகத்துறையிலும் ஈடுபாடு கொண்டவர். முதல் கர்நாடக இசை திரைப்படமான மார்கழி ராகம் என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும். MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் என பல திரைப்பட இசையமைப்பாளர்களின் இசையில் இவரது குரல் கேட்போரின் இதயங்களை துள்ள வைத்தது. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கா. லைஃப் ஆஃப் பை என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் இவர் பாடிய பாடல் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் கேட்டகரியில் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. பள்ளி, கல்லூரிகளில் படிக்கும் காலங்களில் ஆரம்பித்து படிப்படியாக மாநில, தேசிய, சர்வதேச அளவில் பெற்ற அங்கீகாரங்களும் விருதுகளும் இவரது சாதனைகளை சொல்லும்.
நமது பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2014 முதல் 2020 வரை சங்கீத நாடக அகாடமியின் நிர்வாகக் குழு உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். எர்த் டே நெட்வொர்க்கின் தூதுவராக பள்ளி குழந்தைகளிடையே பூமியை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். It is so easy to complain about everything that is wrong with where we live. It is even simpler to do something about it. Let's treat our neighborhood as we do our own home. Let's not litter. Let's not waste water. Let's not waste food. Let's think about the animals that have no shelter. It's really not about the future. It's so that our lives can be better with every passing day. धरती माँ प्रणाम, धरती 50 Years of Earth Day Network. இதற்காக உருவாக்கப்பட்ட கீதத்தில் இந்தியாவின் பெரும் இசை கலைஞர்களுடன் இணைந்து இவரும் பாடியுள்ளார். தான் பெற்றதை இவ்வையகம் பெற வேண்டும் என்ற நோக்கில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் சொற்பொழிவுகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு கடந்த 1/4 நூற்றாண்டு காலமாக இசைப்பயிற்சி அளித்து வருகிறார். கர்நாடக இசைத்துறையில் புகழ்பெற்றவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சஞ்சய் சுப்பிரமணியம் மற்றும் TM கிருஷ்ணாவுடன் இணைந்து புரொஃபசர் சாம்பமூர்த்தி த விசனரி மியூசிகாலஜிஸ்ட் என்ற புத்தகமும், TM கிருஷ்ணா மற்றும் மைதிலி சந்திரசேகருடன் இணைந்து வாய்ஸஸ் விதின் என்ற புத்தகமும் எழுதியுள்ளார். தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதற்கிணங்க சமுதாய நலனின் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். 2014ஆம் ஆண்டு ஹிதம் அறக்கட்டளை நிறுவி அதன் மூலம் மஞ்சக்குடி, தில்லைஸ்தானம் மற்றும் திருவாரூரில் உள்ள சுவாமி தயானந்த சரஸ்வதியின் கல்வி நிறுவனங்களில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இசைப்பயிற்சி அளித்து வருகிறார். மேகதூதம் மற்றும் மீரா என்ற 2 நாடகங்கள் மூலம் இசையமைப்பாளராகவும் அவதாரம் எடுத்துள்ளார். இவ்விரு நாட்டிய நாடகங்கள் எய்ம் ஃபார் சேவாவிற்கு உதவும் வகையில் சென்னையிலும் அமெரிக்காவிலும் நடத்தப்பட்டது. ஆட்டிசம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளில் பாடியுள்ளார். ஜகதீஷ சுதீஷ भवेश विभो जगदीश सुधीश भवेश विभो जगदीश सुधीश भवेश विभो जगदीश सुधीश. எய்ம் ஃபார் சேவா, சங்கரா ஐ கேர், வசந்தா மெமோரியல் ட்ரஸ்ட் போன்ற நிறுவனங்களின் சேவைக்காக நிதி திரட்டும் முயற்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். கோவிட் காலகட்டத்தில் ஹிதம் ட்ரஸ்ட் மூலம் வருமானமின்றி தவிக்கும் கலைஞர்களுக்கு நிதி உதவி செய்தது இவரது மனித நேயத்திற்கு ஒரு சான்று. ராமலாலி மேகஷாமலாலி ராமலாலி மேகஷாமலாலி. சரஸ்வதியினால் வந்த லக்ஷ்மியின் மூலம் அன்னபூரணியான பரோபகாரி இவர். இயல், இசை, நாடகம், நாட்டியம், சமூக சேவை என்று பன்முகத்தன்மையோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் பத்மஸ்ரீ பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத். ராமலாலி மேகஷாமலாலி ராமலாலி மேகஷாமலாலி.